மட்டக்களப்பில் களுவாஞ்சிக்குடியில் நடந்த சாணக்கியன் அவர்களுடைய அப்பப்பாவின் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களை சந்திக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார். பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றே நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதான் அதை மீளப்பெறுவது நாங்கள் மாற்றுவோம். அவர் பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு இப்போ 2 தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம். ஆகவே நாங்கள் எந்த கட்சியுடைய எந்த குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கார். அப்படியாயின் ஒருவேளை சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் கூறுவது போன்று அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார், யார் நியமிக்கப்படுவார்? தமிழரசு கட்சியை எப்படி சுமந்திரன் தன்வயப்படுத்தினாரோ அதுபோன்று நாடாளுமன்றத்தையும் தன்வயப்படுத்துவதற்கான திட்டங்கள் முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன என்று கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே தமிழரசு கட்சி சுயாதீனமாக செயற்படுவதும் சத்தியலிங்கம் சாணக்கியன் போன்றோருடைய தீர்மானங்களை அல்லது சஜித் அணியினுடைய தீர்மானங்களுக்கு ஏற்றாற்போல் தமிழரசு கட்சி முடிவெடுப்பதில்லை என்பதும் அண்மை காலங்களிலே ஒரு குற்றச்சாட்டாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த சூழ்நிலையில் இப்போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி மீளப்பெறப்பட்டால் அந்த இடத்துக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்று மீண்டும் பன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒருவரிடம் கேட்டபோது அவர் குறிப்பிட்டார், இப்போதைய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், சாணக்கியனை அந்த பொறுப்புக்கு நியமிப்பது உசிதமாக என்று இருக்கலாம் என்று நியமிக்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னால், நேர ஒதுக்கீட்டை சத்தியலிங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். குழுக்களின் தலைவரை சாணக்கியனுக்கு கொடுத்தால் முழுமையான நாடாளுமன்ற கட்டுப்பாடு சுமந்திரன் குழுவிடம் வந்துவிடும் என்பது அவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே என்ன இடம்பெறும் என்று தெரியாது, எங்களுக்கு சுமந்திரன் ஐயா சொல்வதை நாங்கள் செய்வோம் என்று அந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார்.